ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுடிக்கு ஆசையில் மனோஜும் ரோகிணியும் எப்படியாவது அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இப்போ கேனடாலேருந்து இந்தியாவுக்கு வந்துருச்சுங்க. அதுவும் முத்து காரில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. சரி வாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். மனோஜும் ரோகிணியும் இந்த பொண்ணை பற்றி ஏதாவது தெரியுமான்றதுக்காக அந்த ஏஜென்சி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஸ்டாஃப் சொல்லிடுறாங்க, எங்கள் ரூல்ஸ் படி கண்டிப்பாக எங்கள் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்கவே கூடாது. நாங்கள் மெயின் பிரான்ச்சில் வர காண்டாக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. கஸ்டமர் ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் எங்களால் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க வேறு வழியே இல்லாமல் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் விஜயா இல்லாத அப்பாவுக்கு ஒரு பரிகாரத்தை ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. பார்வதி அம்மா சொன்னாங்களாம், குடும்பத்தோட கோவிலுக்கு போகணுமா, ரோகிணிக்கு காப்பு கட்டணுமா, 48 நாள் கடுமையாக விரதம் இருக்கணுமா, ஒரு வேளை தான் சாப்பிடணுமா, கீழே தான் படுத்து தூங்கணுமா, அப்படி இப்படின்னு நிறைய ரூல்ஸ் சொல்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர ஷாக்கு. என்னால் பண்ண முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லவும் முடியாதா, மனோஜ் கிட்ட தான் டென்ஷன் ஆகுறாங்க. வேறு வழியே இல்லாமல் செய்வோன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க போல். விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் போய் கூப்பிட்றாங்க, வாங்க உடனே கோவிலுக்கு போகணுன்னு. மீனாட்டை வந்து முத்து கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா அவர் கோயில் கூப்பிட்டா வருவாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து நான் சொன்னதான் சொல்லுமா, கண்டிப்பாக வருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து ஏர்போர்ட்டில் அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு சொன்ன ஹோட்டலுக்கு ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. அந்த 27 lakhs ஏமாத்தின அதே பொண்ணுன்னு முத்துக்கு தெரியாது இல்லையா. அவர் கேஷுவல் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வர, அந்த பொண்ணுமே பேசிட்டு வருது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு சென்னையில் தான் இருக்க போகிறேன். ஸோ நான் சொல்கிற இடத்துக்குலாம் எனக்கு ஒரு டிரைவர் தேவைப்படுறது, கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் சரிங்க கண்டிப்பாக நான் வரேன், எனக்கு அதே நம்பரே காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைம் பார்த்தா மீனா ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ உடனே பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க, ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி விஜயா சொந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. முத்து நான்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, மாமா தான் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார், குடும்பத்தோடு எல்லோரும் கண்டிப்பாக போயே ஆகணுமா, நான் வேணா மாமாட்ட ஃபோனை கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முத்து வந்து இல்லை வேண்டாம், அப்பா சொல்லிட்டாரா, சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. முத்து அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மேம் ஒரு 10 minutes தான் மேம், போகிற வழி தான் அங்கே கோவில் இருக்குது, என் ஃபேமிலியில் திடீர்னு ஒரு பரிகாரம் பண்ணுறாங்களாம், அதனால் நான் கண்டிப்பாக நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சரிங்க ஒரு 10 நிமிஷம் தானே, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ முத்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு தான் அந்த கோவிலுக்கு போகிறாரு. கோவிலில் எல்லாருமே வர்றாங்க. இப்போ அந்த பொண்ணு மாட்டுமா மாட்டாதான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.